வெல்கம் பேக் டு வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செம்ல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 11 சப்ஜெக்ட் இருக்கு. 11 சப்ஜெக்ட்ல வந்து 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் இதுல வந்து வீடியோல வந்து இங்கிலீஷ் பேப்பர்ல வந்து என்னென்ன பேட்டர்ன் இருக்கும், அதை எப்படி எழுதணும்ன்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மித்த 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். வந்து ஃபேமிலி லா பொறுத்த வரைக்கும் 5 யூனிட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சோர்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். சோர்சஸ் ஹிந்து அப்படின்றது என்ன, எப்படி வந்து ஹிந்து அப்படின்ற ஆரிஜின் என்ன, ஹிண்டஸ்ன்ற ரிவர் கீழே அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கும். அதை பத்தி தான் பார்க்கணும். சோர்சஸ் ஆஃப் ஹிந்து லா, முஸ்லீம் லா, ஸ்பெஷல் மேரேஜ் அதெல்லாம் இருக்கும். அடுத்து வந்து லா ஆஃப் மேரேஜ். லா ஆஃப் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ஹிந்து லால என்ன மாதிரி மேரேஜ் இருக்கும், கிறிஸ்டியன் லால எப்படி இருக்கும், முஸ்லீம் லால எப்படி இருக்கும், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல எப்படி இருக்கும், என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, ரீசன் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன கொண்டு வந்தாங்க, லேண்ட்மார்க் கேசஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து அடாப்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஹிந்து லால வேற மாதிரி அடாப்ஷன் இருக்கும், முஸ்லீம் லால வேற மாதிரி அடாப்ஷன் இருக்கும். ஹிந்து லால பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, முஸ்லீம் லா பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி. அதை கம்பேர் பண்ணி நம்ம படிச்சோம்னா அடாப்ஷனும் ஈஸியா தான் இருக்கும். வந்து லா ஆஃப் கார்டியன்ஷிப்பும் அதே மாதிரிதான். ஹிந்து லாக்கு ஹிந்து லாக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மூணுக்குமே இருக்க டிஃபரன்ஸ் வச்சு ஈஸியா படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து லா ஆஃப் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி வரும். அதுக்கப்புறமா வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஷாபானு பேகம் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஹிந்து லா படி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, முஸ்லீம் லால மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், முஸ்லீம் லா மெயின்டெனன்ஸ்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் வந்து ஓவரால் ஃபேமிலி லா இருக்கிறதுலே ஈஸியான பேப்பர்ல இது ஒரு பேப்பர் ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேமிலி லாவோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, பார்ட் ஏல வந்து 12 மார்க் இருக்கும், பார்ட் பில வந்து 7 மார்க் இருக்கும், பார்ட் சில வந்து 4 மார்க்ஸ் இருக்கும், டி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ன்ற பர்சன் வந்து ஒய்ன்ற மைனர் சைல்ட வந்து அடாப்ட் பண்றாங்க, இந்த அடாப்ஷன் வேலிட் இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஜூரிஸ்பிருடன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த வேகான சப்ஜெக்ட், ட்ரையா இருக்கும். நம்ம பெருசா எக்ஸாம்பிள் வச்சோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வச்சோ கேஸ் லாஸ் வச்சோ படிக்கவே முடியாது. இதுல கேஸ் லாவே இருக்காதுன்னு சொல்லலாம். இதுல வந்து மெயினா வந்து இந்த பேப்பர்ல அரியர் வாங்கினா வந்து கஷ்டம் தான் கிளியர் பண்றது. அதனால நம்ம படிக்கும் போதே இதை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சுக்கலாம். இதுல வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். அனலைட்டிக்கல் ஸ்கூலு, பிலாசபிக்கல் ஸ்கூலு, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். இந்த ஸ்கூல்ஸ் பத்தி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் இது போக இந்த ஆத்தர் இந்த இதை சொல்லியிருக்காங்க, அந்த ஆத்தர் இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இந்த 2 ஆத்தர்ஸ் எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, சோசியலஜிக்கல் ஸ்கூலை பத்தி சொல்லுங்க, இந்த மாதிரி கான்செப்டா இருக்கும். ஆஸ்டின் அப்படின்ற ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு, ஹியூகோ கிராய்டஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்டர்நேஷனல் லானா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சோசியலஜிக்கல் ஸ்கூல்ல வந்து ஆஸ்டின் வந்து எப்படி டிஃபைன் பண்ணாரு, அவர் சொன்னதெல்லாம் என்ன, கான்செப்ட் என்ன, இன்டர்நேஷனல் லால என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலான கொஸ்டின்ஸ். ரேசியோ டிசிடென்டினா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே, ஆர்பிட்டர் டிக்டா பத்தி இதுலயும் கேட்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸும் வந்து 4 மார்க்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஜூரிஸ்பிருடன்ஸ்லயும் ப்ராப்ளம் இருக்கு. இதுல ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னா, நான் 2018 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சொல்றேன். இப்ப வந்து எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் வந்து வீட்டுல லயன் சிங்கத்தை வந்து வளர்க்குறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பர்சனை வந்து கடிச்சிருது. இதுல வந்து அந்த பர்சன் வந்து இன்ஜுரி ஆயிடுறாங்க. இதுல வந்து எக்ஸ் லயபிளா, அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கா, அந்த மாதிரி ஜென்ரலான கொஸ்டின்ஸ், அதாவது கிரைம்ஸ், டாட்ஸ் இது ரிலேட்டடா இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ஜூரிஸ்பிருடன்ஸ்ல கேட்பாங்க. அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி கவனமா யோசிச்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ரிலேட்டட் கேஸ் லாஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இருக்காது. நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் போட்டு ஏன்றவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க, இப்படி வளர்த்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அதே மாதிரி இதுக்கும் இந்த கிரைமுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம்.
இதுதான் வந்து ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல மெயினா இருக்க விஷயம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின்ஸை விடாம எந்த கொஸ்டின்ஸ் தெரியுமோ அதுல இருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம ஆல்மோஸ்ட் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்லயே நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். பிளஸ் நிறைய மார்க்ஸும் வாங்கலாம். அடுத்து வந்து லா ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். ஜூரிஸ்ப்ருடன்ஸும் சரி, கான்ட்ராக்டும் சரி, ஃபேமிலி லாவும் சரி, நம்ம சிஜேஎம் எக்ஸாம்ல இருந்து நம்ம பிராக்டிஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே தேவை. மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் எல்லாம் ரொம்ப 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 முக்கியம். அந்த மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பேஸ் பண்ணி இப்ப நிறைய ஜட்மெண்ட்ஸ், நிறைய அனலைசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து கான்ட்ராக்டை வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன், அதாவது லா ஆஃப் கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2 2 இருக்கு. லா ஆஃப் கான்ட்ராக்ட் 1 வந்து ஜெனரல் பிரின்சிபல்ஸ், அதாவது கான்ட்ராக்ட்னா என்ன, ஏவும் பியும் கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை, அதாவது அவங்க 2 பேரும் முழு மனதோட ஒத்துக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், அக்ரிமெண்ட் இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து அந்த பொருளை வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் தான் வரும். இந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து இப்போ வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும், என்னால வந்து யூனிட் வைஸா வந்து படிக்க முடியாது, யூனிட் வைஸா படிச்சு அவ்வளோத்தையும் மெமரைஸ் பண்ணி நான் போய் என்னால எழுத முடியாது அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 கொஸ்டின்ல இருந்து 6 கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ரிப்பீட்டட், 2 டைம்ஸ் ரிப்பீட்டட், சிங்கிள் டைம் மட்டும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத நம்ம படிச்சுட்டு போனாலே கண்டிப்பா நம்ம பாஸ் ஆயிடலாம். இப்ப நான் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா சிலபஸ் எடுத்து வச்சு யூனிட் வைஸ் படிக்கிறது தான் பெஸ்ட். லா ஆஃப் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, யூனிட் 1ல இருந்தே படிக்கலாம். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பேப்பர். நிறைய லேண்ட்மார்க் கேசஸ் இருக்கு. இந்த லேண்ட்மார்க் கேசஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா எழுதிடலாம். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் லா ஆஃப் கான்ட்ராக்ட் 1. லா ஆஃப் கான்ட்ராக்ட் 2 கூட கொஞ்சம் பெயில்மெண்ட், பிளட்ஜ், கேரண்டர், கேரண்டி, இந்த இண்டெம்னிட்டி, இந்த கான்செப்ட்ல வர அது கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதுவும் ஈஸியான பேப்பர் தான். அதை விட ஈஸியா இருக்கும் கான்ட்ராக்ட் 1. கான்ட்ராக்ட் 1ல இதே மாதிரிதான். பார்ட் ஏ வந்து 12 மார்க் இருக்கும், பி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து 7 மார்க் இருக்கும், சி வந்து 4 மார்க்ஸ் இருக்கும், டி வந்து ப்ராப்ளம் பேப்பர் இருக்கும். ப்ராப்ளம் பேப்பர்லாம் வந்து நம்ம கான்ட்ராக்ட் 1ல வந்து நம்ம சிலபஸ் வைஸ் உட்கார்ந்து படிச்சாலே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சூப்பரா எழுதிடலாம். ஈஸியா இருக்கும். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் கான்ட்ராக்ட் 1 பொறுத்த வரைக்கும். ஃபேமிலி லா, ஜூரிஸ்ப்ருடன்ஸ், கான்ட்ராக்ட் ஆக்ட், இது மூணுலையும் எப்படி வந்து ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி படிக்கலாம்ன்றத நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல கிரைம்ஸையும் டாட்ஸையும் நம்ம பார்க்கலாம். எப்படி படிக்கணும், டாட்ஸ்னா என்ன, டாட்ஸ்ல வந்து எப்படி ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அதுல எப்படி எல்லாம் படிக்கலாம் அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். அடுத்து வந்து கிரைம்ஸ், லா ஆஃப் கிரைம்ஸ், ஐபிசி, இதுலயுமே வந்து என்னென்ன கான்செப்ட் எல்லாம் இருக்கு, ஐபிசில நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும், எப்படி படிக்கலாம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ்ன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.